லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் அன்பான வணக்கங்கள். கிழக்கு பார்த்தும் மேற்கு பார்த்தும் 2 வாஸ்து வரைபடங்கள் மற்றும் 2ற்கும் குழிக்கணக்கு அப்படின்றதை நம்ம இந்த வரைபடத்தில் பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்னாடி நம்ம வாழ்வியலில் கடைபிடிக்க வேண்டியது, இப்போ உதாரணத்துக்கு நாம் உப்பு குளியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் எவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை ஆண்களும் வெள்ளிக்கிழமை பெண்களும் இந்த உப்பு ஒரு டபராவில் போட்டு அந்த தண்ணியை குளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்கள் உடம்பில் டெத் செல்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம அந்த உப்பு போட்டு குளிக்கும்போது போயிடும். அதே மாதிரி ஆண்கள் அதே மாதிரி சனிக்கிழமை உப்பு போட்டு குளிக்கணும். தேவைப்படுறவங்க இந்த முகத்தில் வடு இருக்கிறவங்க நெதம் உப்பு தண்ணியில் போட்டு முகத்தை மாத்திரம் வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாயு மூலைங்கிறது, வடமேற்கு வாயு மூலைக்கு உண்டான கிரகம் யாருன்னா சந்திரன். அந்த மூலையில் சப்போஸ் தவறாக கெட்டு போயிருக்குனாக்கா ஒரு டபராவில் நல்ல ஒரு கிளாஸ் கிண்ணத்தில் உப்பு போட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு நாம் பூஜை செய்து கொண்டே வந்தோமேயானால் வடமேற்குனுடைய தோஷம் நீங்கும். மற்றும் ஒரு சிலருக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த உப்பு சம்பந்தப்பட்ட குளியலும் உப்பு விளக்கும் நிச்சயமாக ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது ஏன்னாக்கா வடமேற்குண்டானவர் சந்திரன், உப்பு சந்திரன். அதனால் இதை நம்ம செய்தோமேயானால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற வாயுமூலை தோஷம் நீங்கும். வரைபடத்தை பார்ப்போம். 1BHK 28க்கு 17 பெருக்கிறத சதுரடியாக 34க்கு 34 சிதம்பர பதத்தில் வகுத்தோம்னா 61 குழி. 5G ஈசான மூலை அக்னி மூலை முன்புறத்திலும், வாயு மூலை கன்னி மூலை பின்புறத்திலையும் வரும். ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு இவை 3 முன்புறத்திலும், வாயு மூலையில் செப்டிக் டேங்கும், கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் இருக்கும். ஒரு சிலர் கிழக்க பார்த்த வீட்டிற்கு வடக்கு பக்கம் காலியிடம் இல்லை, மேற்கு பக்கத்தில் காலியிடம் இல்லைங்கிறதுனால ஈசான்யத்திலேயே செப்டிக் டேங்க் அமைச்சிருவாங்க. தப்பு. அக்னி மூலையிலேயே செப்டிக் டேங்க் அமைச்சோம்னாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற மருமகளுக்கு ஏதோ ஒரு துன்பம், கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். அதனால் குழந்தை பாக்கியம் குறை இருக்கிறதுனால வந்திருக்கிற பெண்ணுக்கு நாம் குறை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அந்த பொண்ணு பாவம் எவ்வளவோ ஏக்கங்களோட சந்தோஷத்தோடு வந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன குழந்தை இன்னும் கிடைக்கிறையா, இன்னும் தள்ளி போகலையா டேட்டு அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணை புண்படுத்தாதீங்க. உங்கள் வீட்டினுடைய அக்னி மூலையை கவனிங்க. 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை 4 பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க. இது நீங்கள் செயல்படுத்துங்க. என் பொண்ணுக்கு நாங்கள் கல்யாணம் செஞ்சு கொடுத்தோம், என் பொண்ணுக்கு 2 பெண் குழந்தை இருக்குது அல்லது 2 ஆண் குழந்தை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதே மருமகளுக்கு ஏன் கிடைக்கல, நம்ம வீடு தப்பாக இருக்குது, சரி பண்ணிக்குவோம். இப்போது இது கிழக்க பார்த்ததுக்கு ஈசானத்தில் பூஜை அறை, அக்னி மூலையில் நாம் வாயு மூலை சார்ந்ததில் கிச்சன், டாய்லெட் வாயு மூலையில் 8க்கு 4 8க்கு 16 ஒரு ஹால், கன்னி மூலையில் 10க்கு 16 பீரோ. சரியாக இருக்குல்ல, வீடு அருமையாக அமைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த வரைபடத்தினுடைய 1BHK உள்ள ஒரு வரைபடம். மேசராசி, சிம்மராசி, தனுசராசிக்காரர்களுக்கும் 1/10/19/28 பிறந்தவர்களுக்கும் ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறவர்களுக்கும் கிழக்கு திசை மனை வீடு தொழிற்சாலை யோகத்தை கொடுக்கும். குழி 61 குழி. கோவில் கிழக்க பார்த்த வீடு இருக்கிறவங்களுக்கு சூரியனார் கோவில், சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு 2 திசை நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேது திசையும் சூரிய திசையும். சூரிய திசை நடந்துச்சுன்னா அப்பாவுக்கு ஆகாது. அப்போ சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அப்பாவுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. 2 நம்பர் நான் எழுதி வச்சுருக்கிறேன், தேவைப்படுறவங்க தொடர்பு செய்துக்கோங்க. இப்போ 61 குழிக்கு உண்டான பலனை பார்த்துருவோம். இப்போது 61 குழிக்கு பசுமனை, கர்ப்பம் பசுமனை, குழந்தை பாக்கியம் வேண்டவங்க பசுமனையாக வச்சு கட்டிக்கோங்க. வரவு மங்களம் நன்மை, செலவு மத்திபம், யோனி யானை அதிக லாபம், கணவன் மனைவி ஒற்றுமை, நட்சத்திரம் மத்திபம், வாரம் மத்திபம், வம்சம் மிகுந்த பாக்கியம் உண்டாம், ஜாதி பிராமண ஜாதி, திதி மத்திபம், ராசி கடகம் ஜெயமுண்டம், வயது 47 வருடம். நல்லா இருப்பீங்க, அமோகமாக செல்வ செழிப்பாக இருப்பீங்க. இதுதான் இந்த கிழக்கு திசைக்கு உண்டான பிளான். மேற்கு திசைக்கு உண்டான பிளானை பார்ப்போம். நம்ம இப்போ கிழக்க பார்த்தோம், இப்போ மேற்குக்கு உண்டான வரைபடத்தை பார்ப்போம். 27/10/40
உள்ள வரைபடத்துக்கு வெஸ்ட் ஃபேஸிங்க்கு வாயு மூலை கன்னி மூலை, ஈசான மூலை அக்னி மூலை. 1 2 3 போர் மழைநீர் சேகரிப்பு சம்பு, செப்டிக் டேங்க் 4, வாட்டர் டேங்க் 5, 5G, 4C இன்சைட் ஆஃப் த ஹவுஸ் உள்ளே போகிறோம். 3R. ஸோ மேற்குக்கு மிதுன ராசி, துளாராசி, கும்பராசிக்காரர்களுக்கு மேற்கு திசை 8-17-26 பிறந்தவர்களுக்கும் இந்த மேற்கு திசை யோகத்தை கொடுக்கும். சனி ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருப்பவர்கள் மேற்கு திசை வச்சு கட்டிக்கோங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க மேற்கு திசையை வச்சு கட்டிக்கோங்க. வாசல் டைரெக்டாக மேற்க வச்சு கட்டுங்க. ஒரு சிலருக்கு பிளாட்டு மேற்கு இருக்கும், தெற்க வச்சு கட்டுவாங்க. தப்புங்க. வடக்க வச்சு கட்டலாம், மேற்க வச்சு கட்டலாம், தெற்கு மட்டும் கண்டிப்பாக கட்டக்கூடாது. மேற்க பார்த்த வீட்டிற்கு தெற்கு தலைவாசல் கூடாது, தெற்க பார்த்த வீட்டிற்கு மேற்கு திசை தலைவாசல் வைக்கக்கூடாது. ஹால் 16x16, அக்னி மூலையில் கிச்சன் 10x10. ஈசான மூலையில் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம், 11x10 டாய்லெட். அப்புறம் நாம் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், 11x9:45 வித்து டாய்லெட். கன்னி மூலையில் 10x16 ஒரு பெட்ரூம் வித்து பீரோ. இது ஒரு அருமையான வரைபடம். ஸோ இது மேற்க பார்த்ததுக்கு உண்டான கிரகம் யாருன்னா சனி பகவான். திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, திருக்கடையூர் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. சனி பகவானுடைய தாக்கம் இருப்பவர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா நன்மை பயக்கும். குழிக்கணக்கு நம்ம பார்த்துருவோம். 139 குழி சொன்னேன் இல்லையா? சிம்மமனை, வரவு 8, செலவு மத்தியமம், யோனி கருடன் நிறைந்த செல்வம். நட்சத்திரம் மத்தியமம், வாரம் குருவாரம், புத்திர விருத்தி, வம்ச மத்தியமம், ஜாதி வைசியம் உத்தமம், திதி ஷஷ்டி, புத்திர விருத்தி, புத்திரர்களால் லாபம். ராசி கடகம், ஜெயம், வயது 53 வருடம். இப்போ நம்ம இந்த வரைபடத்தையும் இந்த குழிக்கணக்கையும் நாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த மேற்க பார்த்த வரைபடத்திற்கு 28 வச்சுருக்கிறதுல குழிக்கணக்கு கொஞ்சம் குறைவாக வந்ததுனால 27-10 வச்சுருக்குறோம். இப்போது இந்த வரைபடம் மாதிரி நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் குழிக்கணக்கு பார்த்துருக்கோம், இல்லை குழிக்கணக்குங்கிறது தெரியலை, நீங்கள் பிளான் போட்டிருக்கீங்கன்னா 933 42 128 9952166706க்கு வாட்ஸ்அப் செய்யலாம் அல்லது ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வரைபடம் அமைத்து கொடுப்பதற்கு இருக்கிறோம். 2 வாஸ்து வரைபடங்களுக்கு ஒரு கட்டணம் நாங்கள் வாங்குகிறோம். ஸோ அதன்படி நாம் கட்டடம் கட்டி கொடுக்கறதுக்கு, கட்டடத்திற்கு வரைபடம் அமைத்து கொடுப்பதற்கு 2 வரைபடங்கள் நாங்கள் 6000 rupees சார்ஜ் பண்ணுறோம். 2 பிளான் நீங்கள் போட்டிருக்கீங்க, 3 பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் பிளான் பார்த்து சொல்கிறதுக்கு 2000 rupees வித்து குழிக்கணக்கையும் பார்த்துறது. ஸோ இது மாதிரி ஒரு கட்டணத்தை வாங்கி நாங்கள் பிளானை சரி பார்த்தும் சரியாக அமைச்சு கொடுத்தும் வருகின்றோம். இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கிறேன். வணக்கம்.